அனைவருக்கும் தமிழ் விடியலின் இனிய மகிழ்வான மாலை வணக்கம். இன்றைய தினம் நம்முடைய தொடர் நிகழ்வான 423வது நிகழ்வாக 53வது விவாத மேடையாக கடன் வாங்கி திருமணம் முடிப்பது அவசியமா இல்லையா என்ற ஒரு அழகான ஒரு தலைப்பிலே, இன்றைய சமுதாயத்திற்கு தேவையான ஒரு தலைப்பிலே நாம் சிந்திக்க இங்கு கூடியுள்ளோம். இந்த இனிய வேளையிலே வழக்கம் போல நம்முடைய நிகழ்வை திருக்குறளோடு ஆரம்பிப்பதால் இன்றைய நிகழ்வையும் திருக்குறள் வழங்கி ஆரம்பிக்க வருமாறு மரியாதைக்குரிய பால்தங்கம் அவர்களை அன்போடு இந்த தமிழ் விடியல் அழைக்கின்றது. வாருங்கள், திருக்குறள் தாருங்கள். தமிழ் விடியல் மாமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கம். திருக்குறள் வாசிப்பது குறளன் 426. எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. உலகத்தார் எவ்வாறு நடக்கின்றார்களோ அவர்களோடு தாமும் ஒத்து நடப்பதே அறிவுடைமையாகும். நன்றி வாய்ப்புக்கு. அருமை. மிக அழகான ஒரு திருக்குறளை வழங்கி அதை நல்ல முறையில் நமக்கு புரியும்படி எடுத்துரைத்த திருமதி பால்தங்கம் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் இந்த விவாத மேடைக்கு வருகை தந்துள்ள திருமதி பால்தங்கம் அவர்களையும் திருமதி கலா அவர்களையும் இனி வந்து கலந்து கொள்ள இருக்கின்ற மற்ற பேச்சாளர்களையும் இணையம் வழியாக இந்த நிகழ்வை இனி வரும் காலங்களில் கண்டு பயனடைய காத்து கொண்டிருக்கின்ற அத்தனை தமிழ் நெஞ்சங்களுக்கும் சொந்தங்களுக்கும் உறவுகளுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு, அத்தனை உறவுகளையும் இந்த நிகழ்விற்கு வரவேற்று இந்த நிகழ்விற்குள்ளே நாம் செல்கின்றோம். அருமையான ஒரு தலைப்பு, திருமணம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்று. அந்த மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்றான திருமணத்தை நாம் எவ்வாறு நடத்துவது? அதாவது கடன் வாங்காம கையில உள்ள காசுகளை வைத்து திருமணம் நடத்துகின்றார்கள். அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் கடன் வாங்கி ஆடம்பரமாக திருமணத்தை நடத்தி அப்புறம் ஒண்ணுமிக்க முடியாம ஒரு சில நேரங்களில் தற்கொலைக்கு கூட செல்கின்ற விபரீதம் கூட நடக்கின்றது. இப்போ சமீபத்துல கூட ஒரு மிகப்பெரிய ஒரு திருமணம் நடந்துச்சு. உலகமே திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு உலகத்தினுடைய அத்தனை முக்கியமான செய்தித்தாள்களையும் இடம்பெறுகின்றமாறு ஒரு திருமணம் நடைபெற்றது. ஆனால் அவர் எத்தனை கோடி செலவழித்தாலும் அத்தனையும் அவருடைய சொந்த பணத்தில் செலவழித்தார். அதனால அதுல எதுவுமே தப்பு இல்லை. அவர் சம்பாதிக்கிறார், அவர் செலவழிக்கிறார். ஆனால் இதையெல்லாம் விட்டுவிட்டு எங்களுடைய திருமணம் பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும், எல்லோரும் திரும்பி பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தேவைக்கு அதிகமாக, அளவுக்கு அதிகமாக செலவழித்து கடைசியில் கையில் காசு இல்லாமல் கை ஏந்துகின்ற நிலைமைக்கு தள்ளப்படுகின்றோம். ஆக இப்படிப்பட்ட ஒரு திருமணம் தேவையா அப்படின்னு நறுக்குன்னு கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு அருமையான ஒரு தலைப்பு ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் சொல்லணும்னா, வாழ்க்கையில நமக்கு மிக முக்கியமான ஒரு தருணம் திருமணம் தான். ஏன்னா பிறப்பு நம்மளுக்கு தெரியாது, இறப்பும் நமக்கு தெரியாது. ஆனா திருமணத்தை மட்டும்தான் அந்த நபருக்கு தெரியும், அந்த நபர் அதை சிறப்பிக்க முடியும். ஆக இந்த திருமணத்தை நாம் கடன் வாங்கி நாம் சிறப்பித்தால் என்ன? ஒரே ஒரு நிகழ்வை நாம் ஓஹோ என்று செலவழித்து செய்தால் என்ன? இதில் என்ன தவறு இருக்கிறது? இதற்கு நாம் செலவழிக்காமல் எதற்கு செலவழிக்க போகின்றோம்? இல்லை என்றால் இதற்கு செலவழிக்காமல் நாம் சேர்த்து வைத்து என்ன பயன் அப்படின்னு இன்னொரு பக்கமும் சாட்டையடி கொடுக்குற மாதிரி ஒரு கேள்வியை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக உண்மையிலேயே திருமணத்திற்கு நாம் கடன் வாங்கி செலவழிப்பது அவசியமா இல்லையா அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு நடக்க போகின்ற இந்த வார்த்தை யுத்தத்திற்கு நம்முடைய விவாத நண்பர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள், உங்களுடைய விவாதத்தை தாருங்கள். தமிழ் விடியல் மாமன்றத்திற்கு மீண்டும் ஒரு அன்பான வணக்கம். இன்றைய தலைப்பு கல்யாணம், அதாவது திருமணம் செய்வதற்கு கடன் வாங்கி திருமணம் செய்ய வேண்டுமா என்பதுதான். யாருக்கு எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவுக்குள் கல்யாணத்தை நடத்த முடியும்.
கல்யாணம் சொர்க்கத்தில் நிற்கப்படுகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தாரே என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே எந்த முறையிலும் கல்யாணம் நடந்து கொண்டுதான் இருக்கும். அதுக்கு 2 பூமாலைகளை வைத்து நடந்தாலும் சரி, இல்ல பதிவு திருமணமாக நடந்தாலும் சரி, எப்படியாக இருந்தாலும் கல்யாணம் நடக்கலாம். ஆனால் அதை விட்டு தனக்கு தகுதிக்கு மிகுதி ஆக ஆசைப்பட்டு திருமணம் செய்பவர்களால் என்றும் வாழ்க்கையில் பிரச்சனை அடைகிறார்கள். காந்திய தாத்தா சொன்னாராம், அவரிடம் ஒருவர் போய், எனக்கு என் குழந்தை அதிகமாக ஸ்வீட் சாப்பிடுகிறது, அதை தடுத்து விடுங்கள் என்று. அவர் சொன்னாராம், 1 வாரம் கழித்து வாருங்கள், நான் சொல்கிறேன் என்று. 1 வாரம் கழித்து அழைத்து சென்ற போது அவர் சொன்னாராம், நீ ஸ்வீட் சாப்பிடாதேன்னு. இதை போன வாரமே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அந்த அவர் சொன்னாராம், போன வாரம் வரை நான் ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருந்தேம்மா, அதனாலதான் அப்ப சொல்ல முடியல, இப்ப நான் ஸ்வீட் சாப்பிட்றத விட்டுட்டு உன் பிள்ளைக்காக இன்னைக்கு மாறி சொல்றேன்னு. அது மாதிரி என் கதையே நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, எங்க அப்பாவுக்கு நாங்க 2 குழந்தைங்க. எங்க அப்பாவுக்கு 20 வருஷமா குழந்தை இல்ல. 20 வருஷத்துக்கு கழிச்சுதான் 2 குழந்தைங்க. எனக்கு ஒரு அண்ணன், அவனுக்கு 5 வயசுக்கு பின்னால நான். ஆனா எங்க அப்பாவுக்கு 52 வயசுல தான் நான் பிறந்திருக்கேன். அப்புறம் அதாவது பேத்தி பிறக்க வேண்டிய வயசுல நான் பிறந்துட்டேன். அப்புறம் என்ன, அவன் அண்ணனாலையும் அவரை நல்லா வளர்க்க முடியாததுனால அவனும் கெட்டு சீரழிந்து போயிட்டான். இப்படி இருக்கிற நேரத்துல என் திருமணத்தை நிச்சயம் பண்ணாங்க. அவருக்கு தகுதிக்கு மீறின கல்யாணம். அதாவது அம்பானி வீட்டு திருமணம் போல ஆடம்பரமா என் கல்யாணம் நடக்கலதான். ஆனா எங்க அப்பாவோட தகுதிக்கு மீறின கல்யாணமா அது நடந்தது. சொத்தையெல்லாம் வித்து எனக்கு கொடுத்தாரு. அதனால அவருக்கு பின்னால ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அதனாலதான் சொல்றேன், கல்யாணத்தை கட்டுக்குள்ள அடக்கி செய்யுங்க. இப்படித்தான் செய்யணும்னு இல்ல. இப்படி 2 பூமாலையை வச்சு கல்யாணம் பண்ணவும் முடியுது, ரெஜிஸ்டரா கல்யாணம் பண்ணி கொடுக்கவும் முடியுது. 5 பவுன் போட்டு கல்யாணம் பண்றவங்களும் பண்றாங்க, 10 பவுன் போட்டு பண்றவங்களும் பண்றாங்க. எல்லாருக்கும் ஒரு மாப்பிள்ளைய ஆண்டவன் நிர்ணயித்து வச்சிருக்காங்க இல்லையா? அத மாதிரி அந்த தகுதிக்கு தக்க கல்யாணத்தை செய்யணுங்கிறது என் வாதம். அடுத்த கட்ட வாதத்துக்கு தொடர்ந்து வருவேன் என்று கூறி முதல் கட்ட வாதத்தை முடிக்கிறேன். அருமையான ஒரு வாதம். வாருங்கள் கலா அவர்களே, வாருங்கள். தமிழ் விடியலின் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். 423வது அமர்வு, 53வது விவாத மேடை. திருமணம் 100 வருஷம் மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான் பேரு விளங்க இங்கு வாழணும். கல்யாணம் எதுக்கு கல்யாணம் பண்றோங்க? எங்கேயோ பிறந்த ஒரு ஆண்மகனுக்கும் எங்கேயோ பிறந்து வளர்ந்த ஒரு பெண் மகனுக்கும் இருவரையும் இணைக்கக்கூடிய பந்தம் எது அப்படின்னா மனமொத்த திருமணம். இருவருமே இணைந்து இல்லற வாழ்வை நல்லறமாக மாத்தக்கூடிய ஒரு பந்தத்தை நம்ம இணைச்சு கொடுக்கறது தான் இந்த திருமணம். இந்த திருமணத்தை ஆடம்பரமா நடத்தலாமா? வாழ்த்தங்கம் அக்கா பேசினாங்க, அந்த திருமணத்தை ஆடம்பரமா நடத்தணுமா நடத்தக்கூடாதா அப்படிங்கிற அந்த கருத்துக்கே அவங்க வரல. எங்களுடைய கல்யாணம், எங்க அம்மா அப்பாவோட கல்யாணம் ஆடம்பர கல்யாணமாக இல்லை, இருந்தாலும் வரவுக்கு மீறிய தகுதிக்கு மீறிய செலவு பண்ணி தான் கல்யாணம் பண்ணினாங்க அப்படின்னாங்க. இப்ப இது தகுதி இருக்கோ தகுதி இல்லையோ, ஒரு கல்யாணம் எந்த விதமான கல்யாணமாக கூட இருக்கலாம். 2 பேர் மட்டும் தெரியாம, யாருக்கும் தெரியாம ஒரு கோயில்ல போய் ஒரு மாலையை மாத்திக்கிற கல்யாணம், மோதிரம் அணிஞ்சுக்கிற கல்யாணம், தாலியே இல்லாம லிவிங் டுகெதர் அப்படின்னு இப்ப வாழக்கூடிய கல்யாணம், எந்த கல்யாணமாக இருந்தாலும் 2 மனங்கள் இணையணும். 2 மனங்கள் இணையறத யாருக்குமே தெரியாம ஏங்க அந்த இப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்? ஆடம்பரமே இல்லாம எதுக்குங்க அவ்வளவு சும்மா சொல்பமா சுலபமான முறையில எதுக்கு கல்யாணம் பண்ணணும்? கல்யாணம் அப்படின்னாலே என்னங்க, 4 பேர் வரணும், வயிறார சாப்பிடணும், வாயார வாழ்த்தணும். அதுல எப்படி நம்ம ஆடம்பரம்னு சொல்ல முடியும்? தகுதிக்கு மீறிய செலவு செய்யக்கூடாதுன்னு தான் நம்ம நினைப்போம். இப்ப விக்கிற விலைவாசியை எடுத்துக்கங்களேன், தகுதிக்குள்ள யாருங்க குடும்பம் நடத்த முடியுது? 1000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்கன்னா அவங்க 1000 ரூபாய வைத்தே அவர்களால நிச்சயமாக குடும்பத்தை ஓட்டவே முடியாது. அப்ப வரவுக்கு மீறின செலவு பொருள். ஒரு நாளைக்கு 1 கிலோ தக்காளிய எடுத்துக்கோங்க, இன்னைக்கு 50 ரூபாய் விக்குது, இன்னும் 2 நாளைக்கு கழிச்சா 70 ரூபாய் விக்குது, 100 ரூபாய் விக்குது. அப்ப இதெல்லாம் ஆடம்பர செலவு அப்படின்னு நினைச்சோம்னா பட்டினியா இருக்க முடியுங்களா? பட்டினியா இருப்போமா? நம்ம வேணா ஒண்ணே பண்ணலாம். 1 கிலோ தக்காளி 50 ரூபான்னு விற்கும் போது 2 கிலோ வாங்கி சமைக்கலாம். இதே 1 கிலோ 100 ரூபான்னு விற்கும் போது அந்த 2 கிலோவுக்கு பதிலா 1 கிலோவை வாங்கி வச்சு வேணா நம்ம பயன்படுத்தலாம். ஆனா அப்படி பயன்படுத்தினோம்னா 2 கிலோ தக்காளியை வாங்கி வயிறார மனதார தாராளமா சாப்பிடக்கூடிய வயிறே அந்த 1 கிலோ தக்காளியை வாங்கி
சாப்பிடும்போது பசியும் பட்டினியுமா ஆசை நிராசையா தானங்க சாப்பிட முடியும். அப்ப ஒரு கல்யாணத்தை நம்ம ஆடம்பரமா செலவு பண்ணி செஞ்சாதான் வரக்கூடிய சந்ததியா இருக்கட்டும், வரக்கூடிய சொந்த பந்தமா இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே என்ன பண்ணுவாங்க, வயிறார சாப்பிட முடியும். ஒருத்தவங்களுக்கு காலையில சிற்றுண்டி போடுறாங்க. காலை சிற்றுண்டியில விதவிதமா ஒரு 15 ஐட்டம் வச்சு வீணாக்க கூடாது. சாப்பாட என்னைக்குமே நாம வீணாக்க கூடாது. ஒருத்தங்க சாப்பிடுவதற்கு தேவையான உணவை காலையில டிஃபனா கொடுக்கலாம். ரொம்ப அந்த குடும்பத்துல ரொம்பவும் வசதி இல்லாமையும் இருக்கலாம், வசதி அதிகமாவும் இருக்கலாம், வசதி குறைவாவும் இருக்கலாம். ஆனா அங்க வரக்கூடிய அந்த மணமக்களை வாழ்த்தக்கூடிய மனிதர்களுடைய மக்களுடைய மனங்கள் நிறைவா போகணும். மன நிறைவா வயிறு நிறைஞ்சு சாப்பிட்டுட்டு வாழ்த்திட்டு அவங்க போகணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நாம இப்ப இருக்கோம். இப்ப ஆடம்பரமா கல்யாணம் பண்றது என்னங்க? இப்ப நான் நல்ல வசதியா இருக்கேன். என்னோட ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி நான் உயர்வாதான் கல்யாணம் நடத்தியே ஆகணும். நான் யாருக்குமே தெரியாம சிம்பிளா போய் ஒரு பழனி மலை முருகன் கோயிலையோ திருச்செந்தூர் கடல்லையோ போய் கல்யாணம் பண்ணினோம்னா, பக்கத்து வீட்டுக்கு கூட தெரியாம கல்யாணம் பண்ணா இன்னாரு கல்யாணம் நடந்துதா அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியாம போயிடும். அப்ப அந்த மாதிரி எப்படிங்க வாழ முடியும்? இப்ப ஒரு பெண்ணையே கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். அந்த பெண்ணு வாழக்கூடிய அனைத்து பொருட்களையுமே நாம கொடுத்துதான் ஆகணும். சீதனமா கொடுத்துதான் ஆகணும். அந்த காலத்துல காரைக்குடி, காரைக்கால் அந்த பக்கம்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ரெட்டச்சீர்னு கொடுப்பாங்க. அதுவும் பாருங்களேன், இனத்தை பார்த்து அவங்களுடைய குல பரம்பரை பழக்கங்களை பார்த்துதான் அந்த சீர் கொடுக்கறதுமே ரெட்டச்சீரா ஒத்தச்சீரா அப்படிங்கறதுமே முடிவு பண்றாங்க. இப்ப எங்க குடும்பத்துல எல்லாருக்குமே ஆட்டுக்கல்லுல இருந்து எல்லா ஜாமானுமே ரெட்டையா கொடுத்துதான் பழக்கங்க. ஆனா இன்றைய சூழ்நிலைக்கு எங்களால ரெட்டையா கொடுக்கக்கூடிய வருமானம் வசதி இல்லாம இருந்தாலும் அந்த பரம்பரையை நான் எப்படிங்க விட்டு கொடுக்க முடியும்? எங்களுக்குன்னு ஒரு குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல, அந்த கௌரவத்தை என்னால விட்டு கொடுக்கவே முடியாது. அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் ஆடம்பரமா கல்யாணம் பண்ணணும். அரசியல்வாதியா இருக்கட்டும், பெரிய பணக்காரங்களா இருக்கட்டும், செல்வந்தரா இருக்கட்டும், அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு, விரலுக்கு ஏற்ற வீக்கம் அப்படின்னு சொல்ற மாதிரி அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு, அவரவருடைய வருமானத்துக்கு ஏற்றவாறு, அவருடைய சொந்த பந்தங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையை தகுந்தவாறு ஆடம்பரமாக திருமணம் செய்வதில்லை. நம்ம ஒன்னே ஒண்ணு மட்டும் வேணா நம்ம சொல்லிக்கலாம், எந்த பொருளையும் வீணாக்க கூடாது. நம்ம நிறைய இடங்கள்ல கல்யாண பந்திகளை சாப்பிடும்போது பார்த்திருக்கோம், 10 வகையான சாப்பாடு பரிமாறுவாங்க. அது தேவையில்லாத சாப்பாடெல்லாம் நம்ம வேணான்னு சொல்லிடலாம். எனக்கு பிடிக்காது இந்த சாப்பாடு, எனக்கு இந்த பொரியல் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிடலாம். பெருமைக்காக அனைத்து சாப்பாடையும் வாங்கி அதை அப்படியே இலையில வச்சு மூடுறதுனால யாருக்கும் எந்த விதமான பயனும் இல்லை. ஆடம்பரமா கல்யாணம் பண்ணலாம், ஆனா அதை வீணடிக்கக்கூடிய அனாவசியமற்ற தேவையில்லாத பொருட்களை வாங்கி சேர்த்து நம்ம கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை இல்லாம திருமணம் நடத்துவது மிகவும் சால சிறந்தது. இன்றைய சூழ்நிலையில் ஆடம்பரமாக திருமணம் செய்வதே சிறந்தது. அப்போதுதான் நாமும் நம்மளுடைய நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களும் நம்மளை மதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவர்களும் திருமண பந்தத்தில் இணைந்தார்கள் என்பதை சொல்லுவதாகவும் இருக்கும். அதனால் ஆடம்பர கல்யாணம் தேவை. ஆனாலும் அதிலும் நிறைய செலவுகள், அனாவசியமான செலவுகள், உணவை வீணடிப்பது அப்படி என்று இல்லாமல் தேவையான அளவிற்கு ஆடம்பரமாக திருமணம் நடத்தலாம் என்பதே என்னுடைய வாதம். வாய்ப்பிற்கு நன்றி கூறுகிறேன். நன்றி. ஆடம்பர திருமணத்திற்கு நான் எதிர்ப்பாளி அல்ல. நான் என்ன சொல்கிறேன் என்றால், அவரவர் வசதிக்கு தக்க திருமணத்தை செய்து கொள்ள வேண்டும். கடன் வாங்கி திருமணத்தை செய்துவிட்டு பின்னர் என்ன பண்ணுவது சொல்லுங்கள்? வருமானம் இல்லை என்றால் எங்கே போவது? அவர் அழகாக கேட்டீர்கள், 2 கிலோ தக்காளி வாங்குவதற்கு உங்களிடம் காசு இல்லை, என்ன பண்ண வேண்டும் சொல்லுங்கள்? அந்த காலத்திலே ஒரு விவசாயி வீட்டிலே 5 ரூபாய் தான் வருமானம் வந்தது. 8 குழந்தைகள் இருந்தார்கள். அவர்களும் ஒரு நேரத்துக்கு சாப்பிட்டு குடும்பத்தை நடத்தினாங்க தானே? இல்லாட்டா அது யாராவது அடுத்தவங்க கொடுத்தாங்களா? கொடுக்க முடியாது இல்ல. யாரும் பிச்சை கேட்டா கூட கொடுக்க மாட்டாங்க. அதனால என்ன பண்ணணும்? நான் என்ன சொல்றேன்னா, ஆடம்பர கல்யாணம் அதானிய அம்பானி வீட்டுல நடக்கணும், நடக்கட்டும். இன்னைக்கு கூட நெப்போலியனுக்கு கல்யாணம் நடந்திருக்கு, நம்ம பார்க்கிறோம், வியக்கிறோம். நான் அதெல்லாம் எனக்கு வருத்தமோ இதோ இல்ல, அவங்க வசதிக்கு அவங்க பண்ணிக்கிட்டாங்க. அதுக்காக அடுத்தாத்து அம்பூஜத்தை பார்த்தேளா, அவ ஆத்துக்காரர்
மந்திரத கேட்டேளா. அழகான பாட்டு பாடுறா மாமி மாதிரி அடுத்தாத்துல பண்றாங்கன்னு சொல்லி அத மாதிரி நம்மளும் ஆசைப்பட்டு அதிக கடனை வாங்கி கல்யாணத்தை பண்ணிட்டு பின்னால கஷ்டப்படக்கூடாதுங்கிறதான் என்னோட வாதம். கலாவோட அத்தனை கொள்கைக்கு நானும் எதிர்க்கிறேன். ஏன்னா எங்க வீட்டுல நான் ஒரு குழந்தைதான், ஒரே பொண்ணுதான். எங்க பெரியப்பா வீட்டுல 4 பொண்ணு, 4 பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணிருக்காங்க. அவங்களும் 4 பேர் நல்லா தான் இருக்காங்க. இந்த ஒரு பொண்ணு கல்யாணத்துல பிரச்சனை வந்திருக்கு. ஏன்னா அவங்களுக்கு காலம் கடந்து போச்சு. அதுக்கு பிறகு அவங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு வசதி இல்ல. அதனால குடுக்கறத குறைச்சு கொடுக்கணும். கொடுத்தாலும் கல்யாணத்துக்கு ஒரு மாப்பிள்ளை, நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் கல்யாணம் நடந்துதானே ஆகுது. சொல்லுங்க, இல்லைன்னு சொல்ல முடியல. நீங்க சொல்றீங்க ஆடம்பர கல்யாணத்தினால எனக்கு தெரிஞ்ச ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்க எல்லாம் கூட இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்காங்க. அதிகமா இல்லைன்னு சொல்லி யாராவது மறக்க முடியுமா? 2 மாலையை பாய்ச்சி முருகன் கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க கூட நல்லா இருக்காங்க. ஏதோ இன்னைக்கு நாகதோஷம் இருக்கிறவங்க எல்லாம் கோயில்ல வச்சு கல்யாணம் பண்ணுன்னு சொல்றாங்க. அப்படி பண்ணி ஜாதக தோஷம், அதனால கோயில்ல வச்சு கல்யாணம் பண்ணி ஒரு நாள் முடிஞ்ச ஒரு விருந்த நீ அதுக்கு பிறகு கொடுத்துட்டு போ. கோயில்ல வச்சு சிம்பிளா கல்யாணத்தை பண்ணு. அது மாதிரி ஒரு விருந்தா ஒரு ஹோட்டல்ல வச்சோ இல்ல ஒரு அரங்க வாடகைக்கு எடுத்தோ நீ கொடுத்துக்க. உன்னோட வசதிக்கு தக்க கொடு. ஆடம்பரம் வேண்டான்னு நான் சொல்லல. உனக்கு என்னென்ன வசதி இருக்கோ அதுக்கு தக்க கல்யாணத்தை பண்ணு. கடனை வாங்காத. கடனை வாங்கினா உன்னால கட்ட முடியும்னா நீ வாங்கு. கட்ட முடியாத கடனை வாங்காத. ஆடம்பரம் வேண்டாம். உன்னோட தகுதிக்கு உன்னோட வசதிக்கு கல்யாணத்தை பண்ணி எல்லாரும் வாழணும். இந்த பூலகமே கல்யாணத்தால வச்சுதான் குடும்பமே நடக்குது. இல்ல வள்ளுவரே சொல்லியிருக்காரு, இல்லதன் இல்லவன் மாண்பானா இல்லன் இல்லா பானாட்கடைன்னு. எனவே வாழ்க்கை என்பது ஒரு முறைதான் வரும். அந்த வாழ்க்கையை வசந்தமாக மாற்ற வேண்டும் என்றால் வரவுக்கு தக்க வாழ்ந்து வாழ வேண்டும். அதுதான் வள்ளுவரே சொல்றாங்க, உண்ணவும் உடுக்கவும் போதும் என்று இருக்க கடமை. 2 ஓட தான் அன்ன காலத்திலே சொல்லியிருக்காங்க. 2 ஓட தான் எல்லாம் யாரு உடுத்தாலும் சரிதான். ஒரு மேல் சட்டை ஒரு கீழ் சட்டை. அதுக்குன்னு சொல்லி ஆடம்பரமா தனக்கு இல்லாத வசதியை கடன் வாங்கிக்கிட்டா கஷ்டம். எனவே இருக்கிறத வச்சுதான் வாழணும்னு என்னோட எண்ணம். கடன் வாங்காம கல்யாணம் நடக்கவே நடக்காது. கடன் என்னைக்கு பணம் காசு சேர்க்கறது. ஒரு குழந்தை ஒரு பெண்ணா இருக்கட்டும் ஒரு ஆணா இருக்கட்டும் படிக்கிறாங்க. 12வது படிச்சு முடிச்சுட்டு கல்லூரியில போய் MBBS டாக்டராவோ ஒரு இன்ஜினியராவோ படிக்கிறதுக்குள்ளே அவங்களுக்கு 33 வயது 30 வயது ஆயிருது. அதுக்கப்புறம் அவங்க சம்பளத்துக்கு போகும்போது ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் 20,000 ரூபாய் சம்பளத்துக்குள்ளதான் போய் வேலை பாக்குறாங்க. அப்படி வேலை பார்க்கும்போது சென்னை போன்ற மாநகர்ல அவங்க இருக்கும்போது ஒருவர் வாங்கக்கூடிய அந்த 10,000 ரூபாய் சம்பளம் அவர்களுக்கே பத்த மாட்டேங்குது. இந்த சூழ்நிலையில நான் கடன் வாங்காம தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஒருத்தருக்கு கல்யாணமே நடக்காது இந்த காலத்துல. ஏன்னா கடன் வாங்கி கல்யாணம் பண்றதுதான் இந்த சூழ்நிலை. அந்த காலத்துல எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் ஒரு 20-40 வருடங்களுக்கு முன்னாடி, அப்பா ஒரு ராணுவ வீரரா இருந்தாரு, 40 வயது, அம்மாவிற்கு 15 வயது. அப்ப எளிமையான முறையில, ஏன்னா அப்பாவோட முதல் மனைவி இறந்துட்டாங்க, 2வது மனைவியாக தான் அம்மாவை கல்யாணம் பண்றாங்க. அப்ப அந்த 2வது மனைவிங்கும் போது ஏற்கனவே ஒரு மனைவி இல்லாதவரு, ஏற்கனவே 2 குழந்தை இருக்கு. இந்த சூழ்நிலையில இந்த ஆடம்பர கல்யாணம் தேவையில்லை, பத்திரிக்கை அடிக்க வேணாம், ஊருக்கு யாருக்குமே சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி ஆடம்பரமே இல்லாம எளிய முறையில கடனே வாங்காம தான் கல்யாணம் பண்ணுனாங்க. ஆனா அதனுடைய விளைவு இன்னைக்கு என்ன? ஒரு பத்திரிக்கை இல்லை. அவருதான் இன்னாருதான் இன்னாருக்கு மனைவி என்பதற்கு எந்த விதமான சான்றுகளும் இல்லை. அப்ப ஒரு எளிமையான கல்யாணமா இருந்தாலும் அதுல அதுக்குரிய தகுதி என்னென்ன இருக்கு, என்னென்ன பண்ணணும், எந்தெந்த அங்கீகாரப்படி ஒரு திருமணத்தை பண்ணணும் அப்படிங்கும் போது, இப்ப சாதாரணமாக ஒரு பதிவு திருமணமே இன்னைக்கு பண்ணணும் அப்படின்னா ஒரு 4 தடவை, இப்ப அம்மா அப்பாவோட ஒப்புதல் இல்லாம எந்த விதமான பதிவு திருமணம் இப்ப அனுமதி கிடையாது. இந்த காலத்துல வேணா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வேணா பொண்ணு மாப்பிள்ளை இருவருமே போய் மாலையை மாத்திட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ்ல ஒரு நண்பர்கள் மட்டும் சாட்சி கையெழுத்து போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த காலம் இருந்தது. ஆனா இப்ப அதுவே கிடையாது. பொண்ணோட அம்மா அப்பா வேணும், மாப்பிள்ளையோட அம்மா அப்பாவோட அனுமதி வேணும், இவர்களோட அனுமதி வேணும், ஜாதி சான்றிதழ், ஆதார் கார்டு, என்னென்னமோ கேக்குறாங்க. இத்தனை ஆவணங்களும் கொண்டுட்டு போய் ஒரு பதிவு திருமணம் பண்றதுக்கே குறைஞ்சபட்சம் அவங்க ஒரு 20,000 ரூபாய் ஒரு 30,000 ரூபாய் செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்ப ஒரு சாதாரணமான ஒரு பதிவு திருமணத்திற்கே பணம் தேவைப்படுது. அப்ப அந்த ஒரு பதிவு திருமணத்துக்கு 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் செலவு பண்றதை விட இன்னும் ஒரு 50,000 ரூபாய் செலவு பண்ணோம்னா அழகா நல்லபடியா ஆடம்பரமாவே அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம கல்யாணத்தை பண்ணிட்டு போயிடலாம். இப்ப திருச்சியில ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கல்யாணம் பண்ணினாரு. நம்ம எல்லாம் நினைப்போம் நம்மளுடைய சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர் மட்டுமே நம்மளுடைய திருமணத்தை எல்லாம் வாழ்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் நம்ம எல்லாம் திருமணம் நடத்துறோம். ஆனா அவர் மாறுபட்ட சிந்தனையோடு சாலை ஓரத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ஆதரவற்றவர்களை கூட்டிக் கொண்டு அனைவருக்கும் விருந்தளித்தார். இது எவ்வளவு ஒரு புதியவான ஒரு மாற்றம் பாருங்க. ஆனா உண்மையிலேயே அந்த கல்யாணம் மிகவும் பாராட்டக்கூடிய வகையில இருந்துச்சு.
ஏன்னா நம்ம சொந்தக்காரங்கள யாருமே கிடையாது. அவங்க சாலையோரத்துல இருக்கக்கூடியவங்க, ஒருவேளை உணவுக்கு கஷ்டப்படக்கூடியவங்க, ஆதரவற்றவருங்க. அவர்களா தேடி பிடிச்சு அவர்களை அனைவரையும் அழைத்து வந்து அந்த கல்யாணத்துல அனைவருக்கும் சாப்பாடு போட்டிருக்காரு. அப்படிங்கும்போது அவர் வந்து அந்த கல்யாணத்தை அவர் ஆடம்பரமா தான் பண்ணியிருப்பாரு. ஏன்னா உணவுக்காக மத்தவங்க சாப்பிடக்கூடிய உணவையே இவங்களுக்கு அவர் பரிமாறி இருக்காரு. பெரிய மண்டபமா பார்த்து நல்ல வசதி ஆடம்பரமா தான் அந்த திருமணம் பண்ணினார். அந்த ஆடம்பர திருமணத்துல இதே போல ஒரு முற்போக்கு சிந்தனையோட நம்ம திருமணத்தை நடத்தலாம். கடன் வாங்காமல் திருமணம் பண்ண முடியாது. கடனை வாங்கலாம், அதையும் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஏத்தவாறு நல்ல ஆதரவற்றவர்களுக்கும் சரி, எல்லாருக்கும் சரி, அவர்களுக்கு உணவளித்து உடை அளித்து பரிசு பொருட்களை கொடுத்து ஊக்கப்படுத்தும் விதமாக எல்லாமே பண்ணலாம். இன்னும் அது இதுக்கும் மேலேயும் போய் ஒரு சில கல்யாணங்களே பாருங்களேன், இசை கச்சேரி, பாட்டு கச்சேரி, அந்த மாதிரி நிகழ்வு எல்லாம் நடத்துறாங்க. இதெல்லாம் எதுக்காக நடத்துறாங்க? இதெல்லாம் ஆடம்பரம் இல்லை. ஒரு அந்த இசை கச்சேரி கலைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு. அவர்கள் வந்து அங்க ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சி கூட நடத்துறாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் நான் கூட என்னோட பொண்ணு கல்யாணம் பண்ணும்போது கூட நான் வந்து பிளான் பண்ணினேன். எப்படி பண்ணினேன்னா, ஒரு இன்னிசை கச்சேரி வைக்கணும், நம்ம கவிஞர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு, தமிழ் சங்கத்தில் இருக்கக்கூடிய கவிஞர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பட்டிமன்ற நிகழ்வு, ஒரு பாட்டரங்க நிகழ்வு, ஒரு கவியரங்க நிகழ்வு, இதெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்டா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அரங்கமா வைத்து கூட பண்ணலான்னு கூட நினைத்தேன். ஆனா அந்த பொருளாதார ஒரு சூழ்நிலை வந்து காரணமாக இருந்ததுனால் ஓரளவு கொஞ்சம் குறைத்து கொண்டு வச்சுக்கிட்டேன். ஆனா அந்த மாதிரி வந்து ஒரு கவியரங்கமோ ஒரு பட்டிமன்றமோ முற்போக்கு சிந்தனையோடு நம்ம வந்து ஒரு விழாவை நடத்தும் போது எவ்வளவு சிறப்பா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த மாதிரி பண்ணும்போது நிச்சயமாக அது ஆடம்பரமா தான் தெரியும். ஒரு கல்யாணத்துல ஒரு பட்டிமன்றம் நிகழ்வா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனாலும் இன்னைக்கு சரி, இப்ப கல்யாணத்துல இந்த நிகழ்வு நடத்தல, அடுத்து என்னோட பணி நிறைவு பெறும் நாள்ல, என்னோட பணி நிறைவு நாள இந்த மாதிரி ஒரு பட்டிமன்ற நிகழ்வாகவோ ஒரு கவியரங்கமாகவோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவரையும், ஏன் ராகுல் ஐயா, பால்தங்கம் அக்கா அனைவரையுமே கூப்பிட்டு ஒரு ஆடம்பரமான ஒரு பணி நிறைவு பாராட்டு விழாவை நடத்தணும் அப்படிங்கிறது என்னோட கனவா இருக்கு. அப்ப இதற்கு நான் கடன் வாங்கிதான் செய்யணும், ஆடம்பரமாக தான் நடத்தணும். ஏன்னா என்னோட தமிழ் சொந்தங்கள் அனைவரும் என்னோட நிறைவுக்காக வந்து என்னை பாராட்டக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு மன நிறைவு. அதனால திருமணம் மட்டும் கிடையாது, எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் உள்ளம் குளிர வேண்டும், மனம் குளிர வேண்டும், மனதார அவர்கள் வாழ்த்த வேண்டும், வாயார போற்ற வேண்டும், வாயார பாராட்ட வேண்டும் என்பதற்கு ஆடம்பரமாக திருமணம் செய்வது ஒரு தடையே இல்லை, ஒரு காரணமும் கிடையாது. மிக்க நன்றி, மகிழ்ச்சி. வாதத்தை நான் எதிர்வாதம் செய்யறேன். அவங்க சொன்னாங்க அவங்க அம்மா கூட 2வது ஒய்ஃப்னு, எங்க அம்மாவும் கூட 2வது ஒய்ஃப் தான். அப்போ கல்யாணம் பண்ணும்போது சட்டத்துக்கு தக்க கொண்டு பதிக்காட்டா, நீங்க உங்க அம்மாவுக்கு 2வது கல்யாணம் தான் பதிக்கலன்னு இல்ல, முத கல்யாணம் பண்ணதை யாரும் பதிக்கல. எங்க பதிச்சாங்க? ஒரு கிடையாது. பூரா கூப்பிட்டு கல்யாணம் பண்ணாங்களா என்னன்னு நமக்கு தெரியாது. நம்ம அந்த கல்யாணத்தை எல்லாம் கண்ணால பார்த்தது கிடையாது. அங்க அப்பெல்லாம் மாட்டு வண்டிங்கிறாங்க. நாங்க வீடு காண போறதுக்கெல்லாம் மாட்டு வண்டியை கட்டிதான் அதுலதான் குறுக்கு பெட்டியை கொண்டு போனோம்னு சொல்றாங்க. அது கற்பனையில தான் கண்டிருக்கமே தவிர கண்ணால பார்த்தது கிடையாது அவங்க கல்யாணம் எல்லாம் எப்படி நடந்தது. இப்ப நீங்க கேக்குறீங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் பதிக்கணும்னு சொன்னா நீங்க சொல்ற அளவுக்கு செலவாகும்னு எனக்கு தோணல. ஏன்னா நம்மளும் தான் பதிக்கிறோம். இப்போ திட்டமிட்ட குடும்பத்தை விட்டாத இன்பம். என் கணவர் கூட 2 கல்யாணம் பண்ணிருக்காரு, 2 பெண்ணுக்கு. அதாவது நம்முடைய தலைப்புல இருந்து நீங்க எல்லாம் விலகி செல்றீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இன்றைய காலகட்டங்களில் திருமணம் வந்து கடன் வாங்கி செய்யலாமா இல்லையா அப்படிங்கறதான் நீங்க 2 பேரும் பேசுறது ஏறக்குறைய விதிவிலக்கான திருமணங்கள். அதை நம்ம எடுத்துக்கிட முடியாது. கடன் வாங்கி இன்னைக்கு ஆடம்பரமா பண்ணலாமா பண்ணக்கூடாது. இன்னைக்கு நான் பேசுறேன், அவங்க கடன் வாங்கலாங்கிறாங்க. ஆமா, அது ஏறக்குறைய நமக்கு நடக்கலாம். இல்ல இன்னைக்கு வந்து அப்படி ஒரு நிலைமை உருவாயிட்டு. எதுனால ஒரு சின்னதா ஒரு நிகழ்வு நடந்தா கூட உடனே அதுக்கு ஒரு என்ன சொல்றது சாப்பாடோ இல்ல ஏதோ ஒண்ணு கொடுக்கணும். அது கையில காசு இல்லாட்டா கூட கடன் வாங்கி கொடுக்குற மாதிரி வந்து போச்சு சின்ன நிகழ்வுக்கு. அப்படிங்கிற பட்சத்துல திருமணத்துக்கெல்லாம் கடன் வாங்குறதெல்லாம் இன்னைக்கு சர்வசாதாரணமா ஆகி போச்சு. ஆனா அது கூட பரவாயில்ல, அளவுக்கு அதிகமா வாங்கி கொடுத்து இன்னைக்கு வந்து அதை வந்து அதுக்கு பிறகு கடனை திருப்பி செலுத்த முடியாத அளவுக்கு திணறோம். இந்த மாதிரியான ஒரு நிலைமை நமக்கு கண்டிப்பா வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு அடிப்படையில நம்மளுடைய வாதங்களை தந்தீங்கன்னா இன்னும் நம்முடைய விவாதம் சிறப்பாக இருக்கும்னு நான் நம்புறேன். ராகுல் ஐயாவின் இதுக்கு நான் கீழ்ப்படுகிறேன். நான் என்ன சொல்கிறேன் என்றால் திட்டமிட்டு வாழு, திட்டமிட்ட குடும்பம் தெவிட்டாத குடும்பம். என்ன அப்பா ஒரு பெண்ணுக்கு கடைசியில கல்யாணம் பண்ணி கஷ்டப்பட்டாரு. ஆனா என் கணவர் 2 குழந்தைகளுக்கு நல்ல சீரோடு சிறப்போடு கலாமா சொன்ன மாதிரி ஆடம்பரத்தோட
என்னோட கவிதை புத்தகத்தை வெளியிட்டு கல்யாணம் பண்ணியிருக்காரு, நான் பண்ணலன்னு சொல்லல. ஆனா அவருக்கு வசதி இருந்தது. இன்னைக்கு கலாமா சொல்றாங்க, இன்னைக்கு அரசு ஊழியர்களுக்கு எல்லாம் அதிக சம்பளம்னு எல்லாருக்கும் தெரிஞ்சோம். அதனால அவங்களுக்கு கடன் வாங்கினா கூட திருப்பி பென்ஷன் பணத்திலேயாவது கட்ட முடியும்னு தெரியும். அப்படி கட்டி அவங்க கல்யாணத்தை சீரா சிறப்பா பண்ணா நான் வரவேற்கிறேன். அதை இல்லைன்னு நான் மறக்கல. நெப்போலியன் மகனுக்கு கடந்த கல்யாணம் மாதிரி அவங்க நெப்போலியன் நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்காரு, அவர் பண்றாரு, அதே மாதிரி பண்ணட்டு. ஆனால் அவரவர் வசதிக்கு தக்க கல்யாணம் பண்ணணும், கடன் வாங்கி கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறதா என்னோட வாதம். இல்ல இப்ப இன்னும் ஒரு நிகழ்வு, எனக்கு பக்கத்துல ஒரு வீட்டுல அவங்க வந்து 2 பேருமே கணவன் மனைவி இருவருமே கூலி வேலைக்கு தான் போறாங்க. ஒரு நல்ல வசதியான ஒரு வீடும் இல்ல, சொந்த வீடும் இல்ல, வாடகை வீட்டுலதான் இருக்காங்க. இருந்தாலும் அவர்களும் ஒரு கல்யாண மண்டபம் எப்படி பார்த்திருந்தாங்கன்னா 1 லட்சம், ஒரு நாள் வாடகை 1 லட்சம் என்று சொல்லக்கூடிய அந்த வகையில தான் ஒரு கல்யாண மண்டபத்தையே பார்த்திருந்தாங்க. அனைத்து வகையான சீர்வரிசையுமே அந்த பொண்ணுக்கு கொடுத்திருந்தாங்க. இப்ப நானே அவங்கள்ட்ட போய் கேட்டேன், அம்மா நீங்க வாங்குற, நான் தப்பா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க, இருவருமே வருமானம் கம்மியா தான் வாங்குறீங்க, சொந்த வீடு இல்ல, இருந்தாலும் இந்த மகளுடைய திருமணத்தை இவ்வளவு சீரும் சிறப்புமாக இவ்வளவு ஆடம்பரமாக நடத்துறீங்களே, உங்களால எப்படி முடிஞ்சதுன்னு கேட்டதுக்கு அவங்க ஒரு காரணம் சொன்னாங்க. அவர்களுடைய இப்ப அந்த பொண்ணு அம்மாவோட அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, அதே மாதிரி அந்த கணவருடைய அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி, அவர்கள் எல்லாரோடையும் போய் என்னோட மகளுக்கு ஒருத்தரை பீரோ எடுத்து கொடு, இன்னொருத்தங்களை கட்டுல வாங்கி கொடு, நீ வந்து 5 பவுன் நகை போடு அப்படின்னு அவர்களுடைய சொந்த பந்தங்கள் அனைவருமே அந்த பெண்ணுக்கு வந்து பங்கிட்டு சீர் செய்யறாங்க. ஒருத்தர் கட்டில் வாங்கி தராரு, ஒருத்தர் மெத்தை வாங்கி தராங்க, ஒருத்தர் ஃபேனு, அந்த வீட்டுக்கு தேவையான ஜாமான்கள் அனைத்தும் ஒருத்தர் தராங்க. இது மாதிரி சொந்த பந்தங்கள் அனைவருமே அந்த பொண்ணுக்கு தரக்கூடிய சீர்வரிசை அனைத்துமே அவங்க ஏத்துக்கிறாங்க. அப்ப இவர்கள் வந்து அந்த பொண்ணு மாப்பிள்ளைய வீட்டுக்காரவங்க மட்டும் என்ன பண்றாங்கன்னா, சாப்பாடு செலவு, மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க பத்திரிக்கை செலவு, இந்த செலவுகளை மட்டுமே அந்த பெண்ணையோ அந்த பையனையோ கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடிய குடும்பத்தார் வந்து பண்ணாங்க. அப்ப இந்த மாதிரி சுற்றமே சூழ்ந்து தனக்காக அந்த தன் குழந்தைக்காக செய்யக்கூடிய சீர்வரிசையிலிருந்து எல்லாத்தையுமே பகிர்ந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு சீரை கொடுத்து அந்த குழந்தைய ஆடம்பரமாம திருமணம் முடிக்கிறாங்க. இப்போ எனக்கு அதை பார்க்கும்போது மிகவும் வித்தியாசமாக இருந்தது. சரி, இன்னைக்கு உங்க தங்கச்சி கிட்ட நீங்க பீரோ வாங்கிக்கிட்டீங்க, நாளைக்கு தங்கச்சி பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும்போது ஆமா நான் அந்த சீரை நான் செய்வேன், இன்னைக்கு என் பொண்ணுக்கு நான் செய்யும் போது 10 லட்சம் கடன் ஆகும், ஆனா இவங்க எல்லாரும் எனக்கு பகிர்ந்து செய்யறதுனால எனக்கு 3 லட்சம் மட்டும்தான் செலவாச்சு, 7 லட்சம் செலவு குறைஞ்சிருச்சு. ஒரே தடவை நான் ஆடம்பரமா 10 லட்சம் கடனை வாங்கி சுமக்கிறதுக்கு பதிலாக 3 லட்சம் மட்டும்தான் நான் கடன் வாங்கியிருக்கேன். அப்ப அவர்களுக்கு அவங்கவுங்க குழந்தைங்களுக்கு அந்த சீரனை திருப்பி செய்யறதுல எனக்கு சிரமம் இல்ல. இப்ப அந்த நம்ம ஊர் விருந்து மொய் விருந்துன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி அந்த நிகழ்வு சீர்வரிசை செய்யற நிகழ்வுமே நாங்க பண்ணி ஆடம்பரமா அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இந்த மாதிரியும் கூட இன்றைய கால சூழ்நிலையில ஒரு திருமணங்கள் நடக்குது. ஆடம்பரமாக நடக்கலாம், ஆனாலும் அதிக கடன் சுமை இல்லாமல் எல்லாரும் சொந்த பந்தங்கள் அனைவரும் சேர்ந்து நடத்தக்கூடிய திருமணம் ஆடம்பரமாகத்தான் இருந்தது. ஆடம்பர திருமணத்திற்கு நான் எதிராளி அல்ல, அழகாக சொன்னேன். திட்டமிட்டு செலவு பண்ண வேண்டும் நீங்கள் சொன்னீர்கள். இப்பொழுது என் அப்பா 20-25 வருடங்கள் பிள்ளை இல்லாம இருந்த காலத்திலெல்லாம் அவருடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கை மற்றும் உற்றார் உறவினர்கள் எல்லாம் நிறைய சீர் செய்திருந்தார். ஆனால் யாருமே என் கல்யாணத்துக்கு எந்த சீரும் செய்யவில்லை. என்ன பண்ண முடியும்? கொடுத்தது தானமாக போய்விட்டது. திருப்ப கொடுத்ததை கேட்டு வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அதனால் அவர் அதிக கஷ்டத்தை ஆழ்ந்து விட்டார். எனவே நான் என்ன சொல்கிறேன் என்றால், உங்கள் விரலுக்கேற்ற வீக்க வேண்டும் என்பதுல உங்களால் என்ன முடியுதோ அதை கொடுத்து உங்கள் பெண்ணை நல்ல முறையில் வாழ வையுங்கள். அது ஆடம்பரமாக இருக்கக்கூடாது என்பது என்னென்னமில்ல, கடன் வாங்கி கடனை கட்ட முடியாமல் வாழ்க்கையை தொலைக்க வேண்டாம் என்பதே என்னுடைய வேண்டுகோளாக அமைகிறது. சிறு சேமிப்பு அப்படிங்கிற ஒரு திட்டமும் இருக்கு. பெண் குழந்தைகளை இப்பதான் நம்ம மத்திய அரசாக வந்து தங்க மகள் திட்டத்தை வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. ஒரு பெண் குழந்தை பிறக்கும் போதே அந்த குழந்தைக்கு மாதம் பணத்தை வந்து அஞ்சலக அலுவலகத்திலயோ வங்கிலேயோ போட்டு விடுகிறார்கள். அப்ப அந்த குழந்தை பருவம் அடைஞ்சு கல்யாணம் பண்ணும் போது அவர்களுக்கு வந்து அந்த பணம் நல்லா கை கொடுக்குது. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல அதிகமாக யாரும் கடன் வாங்குவதும் இல்லை.
சிறு சேமிப்போடு அழகாகவே ஆடம்பரமாகவே திருமணத்தை நடத்துகிறார்கள். அந்த காலத்தில் நாம தான் விவசாயத்தை, நம்ம குடும்பம், நம்ம அம்மா அப்பா வந்து விவசாயத்துல எல்லாம் கூட்டு குடும்பமாக இருந்து பணத்தை எப்படி சேர்ப்பது செலவழிப்பது என்று தெரியாமல் ஒரு வழிமுறைகள் இல்லாமல் கஷ்டப்பட்டார்கள். ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்ட இளைஞர்களா இருக்கட்டும் நல்ல ஒரு தகுந்த ஒரு நல்ல ப்ரீ பிளானோடையதான் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தையும் தொடங்குகிறார்கள். அவர்கள் வாழ்வதை பார்க்கும்போது, அவர்களுடைய சிறு சேமிப்பெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கு. நமக்கு ஒரு முன்மாதிரியாக தான் ஒரு 50% மக்கள் வந்து வாழ்கிறார்கள், திருமணத்தையும் நடத்துகிறார்கள். மிகவும் இப்ப ஆடம்பரமாக திருமணத்தை நடத்தலாம், வரவுக்குள் அதிக செலவும் இல்லாமல் அனைத்து சொந்த பந்தங்களையும் சுற்றத்தாருடைய பங்களிப்போடும் ஆடம்பரமாக திருமணம் நடத்தலாம் என்பதே என்னுடைய வாதம். நிச்சயமாக நம்ம இறக்குற இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். நம்ம பவானி அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். கேட்டுட்டு நம்ம இறுதி பவானி ஒளி வாங்கிய திறந்து பேசுங்க, சீக்கிரம் வாங்க. இறக்குற ஒரு 5 நிமிடங்கள் தான் இருக்குது, நம்ம தீர்ப்பும் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் திருமணம் வந்து ஆடம்பரமாக நடத்துவது என்பது தேவையில்லாத விஷயம் என்றுதான் நினைக்கின்றேன். ஏனென்றால் வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாகரிக காலத்தில வந்து ஏன் திருமணத்திற்கு அவ்வளவு செலவு செய்து திருமணம் நடத்தி அந்த திருமண வீடுகளில் பார்த்தோம் என்றால் அந்த உணவு, அந்த பரிமாறக்கூடிய இடத்தில் பார்த்தோம் என்றால் நிறைய உணவு வந்து காலாவதி ஆகிறது என்று சொல்வார்கள் அல்லவா, வேஸ்ட் ஆகிறது. அது பார்த்தால் திருமணத்துலதான் வந்து அத்தனை வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு அத்தகைய செலவுகள் செய்து அந்த திருமணத்தை நடத்துவது? அதற்கு பதிலாக அந்த தொகையை அந்த மணமக்களுக்கு கொடுத்தால் கூட வந்து அவர்கள் ஏதாவது ஒரு தொழில் செய்து அவர்களுடைய வருங்காலத்துக்கு அது உதவியாக இருக்கும். ஆடம்பரமாக செலவு செய்ய வேண்டாம். நம்மளுடைய வரவு எவ்வளவோ நம்மளுடைய செலவு எவ்வளவோ அதற்கு தகுந்தாற்போல் எளிமையாக திருமணத்தை ஒரு கோவில் எளிமையாக நடத்திவிட்டு கூட அதன் பிறகு வந்து ஒரு சிறியதாக ஒரு வரவேற்பு முறை வைத்து அந்த அளவிற்கு நடத்தினாலே போதும். ஆடம்பரத்தை வந்து தவிர்க்கலாம். ஏனென்றால் அந்த பணத்தை வைத்துக் கொண்டு அந்த மணமகள்களுக்கு கொடுத்தால் கூட அவர்கள் ஏதாவது சிறு தொழில் செய்து அவர்களுடைய வாழ்க்கையை எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர்கள் உயர்வடைவார்கள். ஆகவே திருமணத்தை ஆடம்பரமாக நடத்துவதை விட எளிமையாக நடத்துவதே மிக சிறப்பு என்று கூறி என்னுடைய வாதத்தை முடித்துக் கொள்கின்றேன். வாய்ப்பிற்கு நன்றிகள் ஐயா. மிக அருமை. இறுதியாக உங்களுடைய வாதங்களை ஒரு 30 நிமிடங்கள் வினாடிகள் மட்டுமே எடுத்துக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அல்லது 1 நிமிடம். வரவுக்கு தக்க செலவு செய்து வாழ்ந்து வசந்தத்தோடு வாழுங்கள். வரவுக்கு மீறி செலவு செய்து ஆடம்பரமாக வாழ நினைத்து அடுத்தாத்து அம்புஜத மாதிரி அழைந்து போக வேண்டாம் என்பதே என்னுடைய வாதம். ஆடம்பரமாக இருப்பது எதுவென்றால் அவசியமான பொருட்களை மட்டுமே ஆடம்பரம் என்று நாம் கருதி கொண்டு இருக்கிறார்கள் இப்போது நடக்கக்கூடிய திருமணத்தில். ஆடம்பரம் என்பது அவசியமற்ற செலவு என்று நினைக்க கூடாது. தேவையான பொருட்களை ஆடம்பரமாக கொடுத்து அந்த பெண்ணையோ மணமகளையோ வாழ வைக்கக்கூடிய ஒரு திருமண பந்தமே ஆடம்பரமான திருமணம் என்பது என்னுடைய விவாதம். தேவையான பொருட்களை கொடுத்து வந்து அவர்களுக்கு வாழ வைக்கலாம். ஆனால் திருமணத்தை தான் வந்து அதிக ஆடம்பரத்தோட செய்யக்கூடாதுன்னு சொல்லலாம். ஆனா பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்கள், அவர்கள் வாழ்வதற்கு தேவையான அனைத்து பொருள்களையும் கொடுங்கள் தான் சொல்றாங்க. ஆடம்பரமா வந்துருமே அனைத்து பொருள்களுமே இப்ப காலகட்டமா வாங்கி கொடுத்தோம்னா 10 லட்சம் 15 லட்சத்துக்கு குறைவாக திருமணம் நடத்தவே முடியாது. 10 லட்சம் வைத்து திருமணம் நடத்தினாலே அது ஆடம்பரம் தான். அது பொருள்கள் கொடுக்கலாமா? திருமணம் தான் வேண்டாம்னு சொல்றோமா? பெரிய மண்டபம் எடுத்து அந்த ஊர் கூட்டி அவர்களுக்கு வந்து நிறைய வந்து அத்தனை வகையான அந்த இலையில வைக்கக்கூடிய 500 பேர் வந்து அந்த திருமணத்துல ஒரு 500 பேர் வந்து உணவு இருந்தனும் அப்படின்னா சாலை ஓரத்திலேயோ அல்லது ஒரு கோயில்லையோ ஒரு ரிஜிஸ்டர் அலுவலகத்திலேயே வைத்து அவர்களுக்கு உணவு பரிமாற முடியுமா? ஒரு 500 பேர் ஒரு 1000 பேர் வரக்கூடிய அளவுக்கு இடவசதி பார்க்கும் போது அது ஒரு ஆடம்பரமாக தானே தெரியும். அப்ப ஆடம்பரம் வேணாம் என்றால் 5 பேருக்கு போடுங்கள், கூடாதா, பந்தல் போடக்கூடாதா? 5 பேருக்கு போடுங்கள், போதும். 5 பேருக்கு போட்டு 5 பேர் மட்டும் வாழ்த்தினால் போதுமா? போதும். ஒரு தகுந்த மாதிரி ஒரு
ஒரு ஹோட்டல்ல நடத்திட்டு போலாம், சிம்பிளா ஹோட்டல்ல நடத்திட்டு போலாம். எதுக்கு பெரிய பெரிய மண்டபம்? ஹோட்டல்லே ஒரு சாப்பாடு ஒரு ஹோட்டல்லே இன்றைய காலகட்டத்துல ஒரு 50 பேர் ஒரு அதான் 5 சொல்லுவாங்க, பேரை கூட வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கல்யாணத்தை அதுக்குள்ள வந்து நம்ம திருமணமே பண்ண வேணாமே. அது மாதிரி 5 பேருக்கு மட்டும் உணவளிக்கக்கூடிய ஒரு திருமணமே வேணாமே. அந்த பொண்ணு மாப்பிள்ளை மட்டுமே கல்யாணம் ஏழையா பண்ணிட்டு அவங்களே பிறந்ததுக்கு குற்றம் குடும்பத்தை இல்லல்ல. ஓட்டிடலாமே. ஏழையா அந்த 5 பிறந்தாலும் பேருக்கு கல்யாணம் தேவையில்லையே. பண்ணித்தான் ஆகணும். ஏழை வீட்டுல பிறந்தா அந்த மாதிரி கல்யாணத்தையும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். அருமை. ஒரு சாதாரணமாக கல்யாணம் பண்ணினா கூட அது இன்றைய சூழ்நிலையில் ஆடம்பரமாக தான் அமையும். நிச்சயமாக நாம் கல்யாணம் பண்ணிட்டு கடன் ஆயிட்டேனேன்னு வந்து தவிக்கிறோம். கடன் ஆயிடுச்சுன்னு கல்யாணம் பண்ணிட்டு அது பிறகு வந்து ஐயோ கடனை கல்யாணம் கல்யாணம் பண்ணி அத்தனை செலவு பண்ணி கல்யாணம் பண்ணனே கடனாலேயே நிக்கிறேனே அப்படின்னு சொல்றது. அருமை அருமை. நாம் பெற்றோர்கள் இப்போ சொல்றது முன் தயாரிப்பு இல்லாமல் கல்யாணம் பண்ணுவதனால தான் அவர்கள் நிச்சயமாக கடனுக்கு ஆளாகுறாங்க. இப்ப நான் மூவருடைய என்னுடைய மகளுக்கு 30 பவுன் போட்டேன். ஆனா 2 லட்சத்துலதான் கல்யாணத்தை முடிச்சேன். ஏன்னா முன்கூட்டியே அனைத்து விதமான ஜாமான்களையும் வாங்கி வச்சாச்சு. அப்படி இருக்கும் போதே நம்ம ஏன் அதை வந்து கடனை வாங்கணும் அப்போதைக்கு? நாங்க கடன் வாங்க கூடாதுன்னு தானே சொல்றோம். நீங்க அருமை. முன்கூட்டி திட்டமிட்டு செய்யறத நாங்க தடுக்கலையே. இல்ல அளவுக்கு இப்ப ஒரு உணவுக்கே ஒரு சாதாரணமாகவே பாருங்க 2 லட்சத்துல குறைவாக நீங்க எப்படி சாப்பாடு போடுவீங்க 2 வந்திருக்கவங்களுக்கு? லட்சம் இல்லைன்னா என்ன சரி. பண்ணுவீங்க? நாம் 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 இன்றைய விவாதத்தை முடித்துக் கொள்வோம். நிச்சயமாக வந்து கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுலயும் நியாயம் இருக்குது. கடன் வாங்கி சிறப்பா செய்யணுங்கிறதே நியாயம் இருக்குது. ஆனா ஒரே ஒரு விடயம் மட்டும் இங்க வந்து நம்ம பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில எந்த தருணத்திலும் நாம் திருப்பி நாம வந்து எடுத்து நினைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு எதுன்னா திருமணம் தான். என்னுடைய திருமணம் இப்படி நடந்தது, அப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரொம்ப பெருமையா அப்பவும் நம்ம வந்து அந்த உணர்வு திருமண நாள்ல என்ன உணர்வு இருந்துச்சோ அதே உணர்வு வரும். அப்படிங்கிற ஒரு திருமணத்தை நாம் சிறப்பாக செய்தால் வாழ்நாள் முழுவதும் நாம் சிறப்பாக மகிழ்வாக உணரலாம். ஆனால் நாம் கடன் வாங்குவதில் தவறில்லை. அந்த கடனை நம்மால் திருப்பி செலுத்த முடியுமா என்பதை உணர்ந்து உணவுலாம் வீணாகுதுங்கிறத விட உணவை வந்து நம்மளுடைய தரத்திற்கேற்ப உயர்வான விலை உயர்ந்த இல்ல விலை